ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹவு டு வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M35 5G இந்த டிவைஸ் தான் வந்து லாஸ்ட் 6 மந்த்தாக யூஸ் பண்ணிருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸோட ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிவைஸ் நம்ம இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கிட்ட சேல் பண்ணிருக்காங்க. அந்த பிரைஸ் நம்ம கண்டிப்பாக ஓவர் பிரைஸ் தான். பட் சேல் டைம்ல நமக்கு இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 அந்த பிரைஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அந்த டைம் நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் எப்படி இருக்கு ஸோ பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸோட டிசைன் பத்தி பார்க்கலாம். இந்த டிவைஸோட டிசைன் பொறுத்த வரைக்கும் பேக் சைடு நமக்கு வந்து பார்த்தா செக்குடு பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே நமக்கு வந்து வெயிட் தான். ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தா 222 கிராம் வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வெயிட்? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. யூஸ் பண்ண அடாப்ட் ஆயிடும். இதே தான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கையில் எடுக்கும்போது வந்து பார்த்தா நல்லா வெயிட் ஃபீல் ஆச்சு. நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா அடாப்ட் ஆயிக்கும். அதே மாதிரி தான் இவரு சொல்றாரு. உங்களுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நல்லா அடாப்ட் ஆயிடுச்சுங்க. ஒன்னும் வெயிட் ஒன்றும் தெரியல பெருசா, கரெக்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ண நமக்கு அடாப்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படிங்க இருந்துச்சு? டிஸ்பிளே நல்லா தான் இருக்குங்க. முதல்ல நான் வந்து போக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு, நல்லா இருக்கு. யூஸ் பண்றது நல்லா இருக்கு. டிஸ்பிளே ஆம்லெட் டிஸ்பிளே இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கு. முதல்ல வந்து LCD மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆம்லெட்னால இது கொஞ்சம் நீட்டா இருக்கு. ஓகே, யூஸ் பண்றதுக்கு நல்லா. இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து 6.6 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு. டிவைஸோட ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங் ஒரு விட்னஸ் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர்ல எல்லாம் நல்லாவே இருக்கு. ஸோ அவுட்டோர்ல எப்படி இருந்துச்சு? நார்மலா வெயில்ல அந்த மாதிரிலாம் அப்பயுமே நல்ல பிரைட்னஸ் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஸோ இங்க நம்ம டிஸ்பிளே எல்லாமே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க இந்த டிவைஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். சவுண்ட் குவாலிட்டி எப்படிங்க? சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குங்க. ஏதோ கால்ல வந்துச்சு வால்யூம் எங்க இருந்தாலும் சவுண்ட் கேக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ள வச்சுட்டு ஹால்ல வச்சுட்டு ரூம்குள்ள இருந்தாலும் நல்லா சவுண்ட் கேட்கும், நீட்டா இருக்குங்க. வெளியே அவுட்டோர்ல பாட்டை போட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நல்லா சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு டீசன்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப அந்த ராக் அந்த மாதிரி இது இல்லாம எல்லாமே கிளாசிக்கலா நல்லா இருக்குங்க. ஒன்னும் தனியா ஒரு சில செல்லெல்லாம் பார்த்தா ராக் அந்த மாதிரி தனியா ஒரு பேஸ் இல்லாம இருக்கும். இது அந்த பிரச்சனையில இல்ல, ஜம்முன் இருக்குங்க. இந்த டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அப்புறம் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. தென் டிவைஸோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதுல எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 5G எப்படிங்க இருக்கு? 5G ஸ்டாண்டர்டா கிடைக்குதுங்க. முதல்ல யூஸ் பண்ணும்போதுன்னா 5G இருந்து 4Gக்கு வரும்போது கொஞ்சம் லேக் ஆச்சு. டக்குன்னு பேசிட்டு இருப்போம், டப்புன்னு போன் கட் ஆயிரும். ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இதாக பிரச்சனை வந்துச்சு. இது அப்படி இல்ல, 5G ஸ்டாண்டர்டா கிடைச்சிட்டு இருக்குங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 4G சுவிட்ச் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இது விஷயம் ஆகுறது இல்லைங்க. 5Gனா ஸ்டாண்டர்டா 5G கிடைக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வந்து ஜியோ சிம் தான் யூஸ் பண்றாரு. ஜியோ எப்படி இருக்கு? ஜியோ ஒன்னும் பிரச்சனை. நம்ம ஏரியாவுக்கு ஜியோ வந்து பக்காவா இருக்குங்க. எங்க போனாலும் கிடைக்குது. ஒரு சில இடத்துல போனா மாறிக்குது. ஆனா அதுக்காக ஒன்னும் பிரச்சனை வரதில்லை நமக்கு. நீட்டா இருக்குங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நல்லா இருக்கு. நெட்வொர்க் நல்லா இருக்கு. கால் குவாலிட்டி ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க, ஜம்முன் இருக்கு. நீட்டா கிளியரன்ஸா இருக்குங்க. அது இருக்குங்காட்டி கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இது பேசுறோம் வைக்கிறோம்னாலும் நம்ம வந்து நீட்டா பண்ணிக்கிறோம். இந்த டிவைஸ் நமக்கு 1 way டயலர் வந்து இருக்கு. அதுல கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தலாம். மேல உங்களுக்கு வந்து மைக் கொடுத்திருக்காங்க. கீழே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் இருக்கு. அது பக்கத்துல டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அது பக்கத்துல மைக் வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் சைடு நமக்கு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அது கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவே இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடு நமக்கு சிம் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். ஸோ நம்மளால 2 சிம் போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட ப்ராசஸர் பத்தி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Exynos 1380 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர் செக் பண்ணும்போது நியர்லி வந்து 6 lakhs மேலே வந்து பாத்தீங்கன்னா தாண்டுது. நான் யூஸ் பண்ணும்போது டிவைஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஹீட்டிங் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல. நீங்க யூஸ் பண்றீங்க ஹீட்டிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சா? ஹீட்டிங் எல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஹீட்டிங் எல்லாம் எதுவும் ஆகிறது இல்ல. சார்ஜ் போடும்போது ஒன்னும் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒன்னும் ஃபீல் ஆகல. கரெக்டா நார்மலா தான் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ஒன்னும் லேக் ஆகுறது இல்ல. நான் சம்டைம்ஸ் கேம் விளையாண்டுமே சோசியல் மீடியா போன் வந்து டக்குன்னு வரும். வந்து ஏன்னா முதல்ல வச்சிருக்க போன்ல அப்படின்னா வந்து வரும், நம்ம லாக் ஆயிரும், பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. யாரு போன் பண்றாங்கன்னு தெரியாத மாதிரி எல்லாம் ஒரு இது பிரச்சனை இருந்துச்சு. இது அப்படி இல்லைங்க. டக்குன்னு என்ன இது பண்ணி யூஸ் பண்ணிட்டு எந்த சோசியல் மீடியா எதுக்குள்ள இருந்தாலும் போன் வந்து உடனே நமக்கு டக்குன்னு யாரு என்னன்னு பேசிடலாம், டக்குன்னு அட்டன் பண்ணிக்கலாம். அந்த லேக் ஆகிற இது. நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மல்டி டாஸ்கிங் எப்படி இருக்குங்க? அது மல்டி டாஸ்க் நல்லா தாங்க. நான் ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு ஒரு கால் வருதுனாலும் டக்குன்னு வருது. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன், டக்குன்னு ஒரு மெசேஜ் வந்தா உடனே டக்குன்னு நம்ம அதை கிளிக் பண்ணா உடனே டக்குன்னு வருதுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க ஓபன் பண்ணிட்டு டக்குன்னு ஆப் மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம். 2 ஆப் மாத்தி ஸ்விட்ச் பண்றோம் இல்ல, அது டக்குன்னு இதுலயும் மெசேஜ் போடுவேன். அதுலயும் வேணா ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், டக்குன்னு வாட்ஸ்அப்ல 2 பேருக்கு அட் டைம்ல
மாத்தி மாத்தி டக்கு டக்குன்னு அனுப்பேன். ஒரு லேக் ஆகுறது இல்ல ஸ்பீடா தான் இருக்கு. யூஸ் பண்ணும்போது ஒன்றும் ஹீட் ஆகிற பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு. முதல்ல வச்ச செல் வந்து நம்ம யூஸ் பண்ண ஹீட் ஆகும். ஒரு மூவி பார்த்தோம்னா நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு மூவி பார்த்தோம்னா ஹீட் ஆகும். அந்த பிரச்சனை எல்லாம் இதுல கொஞ்சம் இல்லைங்க, நல்லா இருக்கு. சாம்சங் அதுக்கேற்ற அந்த பிராண்ட் அவன் கொடுக்குறான், ஜம்முன்னு இருக்குங்க. ஓகே, Exynos 1380 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா புஷ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹீட்டிங் இஷ்யூ அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் கேஷுவலான ஆப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க சாம்சங் M35 5G வந்து மெயினா வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா கால்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுன்ற போது எந்த பிரச்சனையும் கிடையாது, நீட்டா ரன் ஆகும். பட் நீங்க கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரைஸ்ல நிறைய டிவைஸ் அவைலபிளா இருக்கு. விவோ T4X இருக்கு, Realme P3 5G இருக்கு. அந்த டிவைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். கேஷுவலா யூஸ் பண்ணுன்ற போது சாம்சங் M35 5G ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட மெயின் ஹைலைட்டே சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த டிவைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா One UI 6.1 வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. Android 14 வந்து பேஸ் பண்ணுது. இன்னும் One UI 7 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. M சீரிஸ்க்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே மந்த்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா One UI 7 அப்டேட்கான வரக்கான சான்ஸ் அதிகமாவே இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கான மேஜர் Android அப்டேட், தென் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி பேட்சும் டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு இருக்கு. சோ இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன? இதுக்கு முன்னாடி போக்கோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி ரெட்மி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த சாம்சங் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ வந்து மறுபடியும் இப்போ இதுல நல்லா அடாப்ட் ஆனதுனால எனக்கு அடுத்து வாங்கினாலும் சாம்சங் நல்லா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குங்க. எதுவும் ஏன்னா அதுல லேகிங் பிரச்சனை, கொஞ்சம் ஹீட்டிங் அந்த இதெல்லாம் இருந்துச்சு. இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் நல்லா இருக்கு. அடுத்து நம்ம ஏதாவது வாங்கினாலும் சாம்சங்லேயே தான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இதை நம்மளை வந்து ஒரு இது பண்ணி விட்டுருச்சு. இந்த போன் நல்லா இருக்குங்க, போன் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு, ஜம்முன்னு இருக்குங்க. இந்த ப்ளோட்வேர்ஸ்ல நமக்கு வந்து தேவையில்லாத எதுவுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். யூசர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குல்ல? ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, டக்கு டக்குன்னு வருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா One UI தான். இங்க சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த டிவைஸ் மெயின் ஹைலைட்டே 2-3 விஷயம் தான். அதுல நமக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமா இங்க இருக்கு. இந்த டிவைஸ் நமக்கு முதலே சொன்ன மாதிரி கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அவைலபிளா இருக்கு. குட் லாக் மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ்க்கு அவைலபிளா கிடையாது. குட் லாக் மாடியூல் வந்து சாம்சங் A சீரிஸ்க்கு இருக்கும், அப்புறம் Z சீரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் S சீரிஸ்க்கு இருக்கும். M சீரிஸ் F சீரிஸ்க்குலாம் நமக்கு வந்து குட் லாக் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, இங்கேயும் நமக்கு அவைலபிளா இல்ல. அது இல்லாம நமக்கு செக்யூர் ஃபோல்டர், சாம்சங் வாலெட் அதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. One UI இந்த டிவைஸ்ல ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிவைஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல நமக்கு வந்து 6000 mAh பேட்டரி வந்து இருக்கு. 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் சார்ஜர் நமக்கு பாக்ஸ்ல வந்து தர மாட்டாங்க, நம்ம தனியா வாங்கணும். சாம்சங்கோட சார்ஜர் நமக்கு வந்து 1300 இருந்து 1400 கிட்ட சேல் பண்றாங்க. பட் அந்த சேல் டைம்ல நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அப்ப நீங்க வாங்கினா பெஸ்டா இருக்கும். சோ நீங்க வந்து என்ன சார்ஜர் யூஸ் பண்றீங்க? நமக்கு பாக்ஸ்ல வந்து சார்ஜர் கொடுக்குறீங்க, வெறும் ஒயர் கேபிள் தான் கொடுத்தாங்க. அப்ப வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாப்ல கோட் ஸ்டார் வாங்கிக்க சொல்லி, அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்ல சார்ஜர் வந்து என்னன்னா ஒரு 1.5 to 2 hours சார்ஜ் ஏறிக்கும். டிவைஸோட சார்ஜிங் டைம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் நிக்குது? இப்ப சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 hours to 2 hours சார்ஜ் போடுவாங்க. சார்ஜ் போட்டுட்டு சாயந்தரம் ஈவினிங் வரைக்கும் தாங்குங்க. ஈவினிங் ஒரு 30% பேலன்ஸ், நைட் தூங்கும்போது ஒரு 30% சார்ஜ் இருக்கும் நமக்கு. மறுபடியும் அடுத்து அந்த பேலன்ஸ் மட்டும் ஃபுல் பண்ணிட்டு போய்க்குவோம். ஒன் டே ஃபுல்லா சார்ஜ் எதுவும் இதாகிறது இல்லைங்க, பேட்டரி லோ ஆகி இது பண்ணிக்கிறது இல்லை, நல்லா இருக்கு. இந்த Exynos 1380 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு வந்து சிறப்பா கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பட் இங்க டிவைஸ் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 25 watts தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம 1.5 மணி நேரத்துக்கு மேல வந்து ஆகும். ஸோ நீங்க ரெகுலரான கேஷுவலா யூசேஜ் பண்றீங்க அப்படின்ற கண்டிப்பா உங்களுக்கு ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ்ல கிடைக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டான பேட்டரி பேக்கப் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விவோ T4X நமக்கு 6500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 9 hours ஈஸியா வந்து தாண்டும். இல்ல Realme P3 5G இருக்கு, அதுவும் நம்ம 9 hours மேல வந்து ஸ்கிரீன் டைம் வந்து கிடைக்குது. உங்களுக்கு பேட்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைச்சீங்க அப்படின்னா அந்த 2 டிவைஸ் தான் பெஸ்டா இருக்கு. இதுல ஓரளவுக்கு டீசென்டான பேட்டரி உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த டிவைஸோட கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. 15 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வடங்க லென்ஸ், தென் 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு ஒரு 13 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த டிவைஸ் எடுத்த கேமரா சாம்பிள் வந்து பாருங்க. நம்ம இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தா கேமராஸ் பெருசாக கிளிக் பண்ண முடியாது, பட் ஒரு டீசென்டான போட்டோஸ் உங்களுக்கு இந்த டிவைஸ்ல கிடைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த டிவைஸோட கன்க்ளூஷன் பத்தி பார்க்கலாம். ப்ரோ இந்த டிவைஸ் எப்படி இருக்கு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில்ல? இந்த ஃபோன் நல்லா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து போக்கோ F4 வாங்கியிருந்தேன், 25,000க்கு வாங்கினேன். வாங்கி ஒரு 6 மாசம் கூட யூஸ் பண்ணல. அதுக்குள்ள கொஞ்சம் ஹீட்டிங் பிரச்சனை வந்துச்சு. மொபைல் யூஸ் பண்ணிட்டே நெட் ஆன் பண்ணா ஹீட் ப்ராப்ளம் வந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. கடையில் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா மதர் போர்டு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போனே ரெடி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்ல சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பார்க்கும்போது சரி சாம்சங்கே போலாம், ஏன்னா அந்த MI தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் சாம்சங் போலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தேன். அப்ப டக்குன்னு இந்த போன் நம்ம ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணாப்ல நான் கம்மி ரேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படின்ட்டு இது வாங்கினுங்க, நல்லா இருக்கு.
ஃப்ரெண்டுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த பிரச்சனையும் இல்ல இல்லைங்க, இது ஜம்மன் இருக்குங்க. இந்த இதுல இப்படினால குறைன்னு எதுவுமே எனக்கு ஒன்னும் புலப்படலைங்க. சார்ஜர் மட்டும் கொடுத்தா சார்ஜ், ஆமாங்க, பாக்ஸ்ல சார்ஜர் கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல, சார்ஜர் தனியா தான் நம்ம வாங்க வேண்டியதா இருந்துச்சு. மத்தபடி ஒண்ணுமே இல்லைங்க, ஜம்மன் இருக்குங்க போன். ஓகே ஓகே. 20,000 ரூபாய்க்கு ஒரு சாம்சங் போன் தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாம். சாம்சங் வாங்குறதுனால நமக்கு வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் One UI இந்த டிவைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதான் மெயின் ஹைலைட். நம்ம பில் குவாலிட்டி ஒரு நல்லாவே இருக்கு. வெயிட் நமக்கு கொஞ்சம் இருக்குதான், பட் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா வெயிட் பெருசா ஃபீல் ஆகாது. ஓவராலா நமக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு பெஸ்ட்டாவே இருக்கு. பட் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு நல்ல போன் வேணும், ஆல் ரவுண்டரா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா விவோ T4s செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ரியல்மி P3 5G இருக்கு. இது ரெண்டுமே நல்ல ஒரு ஆல் ரவுண்டர் டிவைஸ். இந்த ரெண்டு டிவைஸ்க்கான ஃபுல் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டிவைஸ் நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுத்திருக்கலாம், அது ஒன்று தான் நெகட்டிவா சொல்லணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாமே டீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸோ குறிப்பா மறுபடி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்குள்ள சாம்சங் போன் மட்டும் தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. மற்றபடி எனக்கு சாம்சங் தேவையில்லை ப்ரோ, நல்ல ஒரு ஆல் ரவுண்டான வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய டிவைஸ் அவைலபிளா இருக்கு, அதை வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day. நன்றி ஜே, கொலாவுக்கு வந்தது நன்றி. பாய்.